Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். என்ன அப்படின்றத வந்து டைரெக்டாக நம்ம கமெண்ட்ஸ் மூலிமா பார்த்துலாருங்க. இது நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. கமெண்ட்ஸ் பண்ணுறதுல முக்கியமான வந்து அதாவது நம்ம அடுத்தது பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, லாஸஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இன்னமும் வந்து நிறைய பேர் லாஸஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இனிமேல் வரவங்களும் லாஸில் தான் ஃபேஸ் போயிட்டுருப்பாங்க. இதை வந்து புரிஞ்சிக்கிற வரையில் வந்து கஷ்டம்தான். புரிஞ்சிக்காத வரையில் வந்து கஷ்டம்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, ஐ லாஸ்ட் இன் லாஸ்ட் மந்த் 10 lakhs லாஸ், மை பேலன்ஸ் இன் 25K. இப்போ இருக்கிறது வந்து அவர்கிட்ட அமௌண்ட் வந்து 25,000. இப்போ இருக்கிற அமௌண்ட் வந்து ஒன்லி 25,000. எவ்வளோ லாஸ் ஆச்சு? 10 lakhs. இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கும். நான் வந்து எக்ஸாம்பிள் ஒரு கமெண்ட் பண்ணிருக்கேன். இது மாதிரி 5 lakhs 10 lakhs. ஏன் போன மாதம் வந்து 1 CR ஃப்ரெண்ட்ஸ், 1 CR போட்டுட்டு வெறும் 5 lakhs பேலன்ஸ், ஜஸ்ட் 4 months. பாருங்கள், 1 CR இன்வெஸ்ட்மெண்ட்டு, 5 lakhs பேலன்ஸ், அப்போ 95 lakhs வாஷ் அவுட் இன் 4 months. எப்படி இருக்கும் பாருங்கள். நான் சொல்கிறது அமௌண்ட் வந்து வேரியேஷன், அவங்களோட அமௌண்ட்டை பொறுத்து. மேபி ஒரு சிலருக்கு வந்து 5,000 வந்து பெரிய அமௌண்ட்டாக தெரியலாம், ஒரு சிலருக்கு வந்து வெறும் 5,000 ரூபாய் வந்து பெரிய அமௌண்ட்டாக தெரியலாம் அவங்களுக்கு. ஸோ நான் அவங்களோட இடத்த பொறுத்து சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து அமௌண்ட் 5 lakhs, 5,000, 50,000, 5 CR, 1 CR, எந்த அமௌண்ட்டுனா இருக்கணும், அந்த அமௌண்ட் வந்து அவங்கள பொறுத்த வரலாம் பெரிய அமௌண்ட். சார் நீங்கள் இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சி, அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னா, சரி, லாஸ் ஆனது தான். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். திரும்ப வந்து உங்களுக்கு அவங்க போன பணம் உங்கள் கைக்கு வராது. ஃபஸ்ட்டு அது தெளிவாக இருங்க. இப்போ இவருக்கு நான் சொல்கிறேன், மிச்சம் 25,000 மிச்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, தயவு செஞ்சு அந்த 25,000 வித்ட்ரா பண்ணுங்கள். இருக்கிற அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுங்கள். போனது இப்போ இந்த 10 lakhs நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. 25 lakhs தான் இருக்குது, நான் அதை வச்சு நான் எப்படியாவது நான் 10 lakh எடுத்துடலாம், 1 lakh எடுத்துடலாம். நோ சான்ஸ். என்னடா அது இப்படி ஓப்பனாக ஃப்ராங்காக பேசுகிறாங்களே நினைக்காதீங்க. ரியாலிட்டி பற்றி தான் பேச முடியும். ஃபஸ்ட்டு தள்ளி நின்று பாருங்கள், மார்க்கெட்லேருந்து தள்ளி நின்று பாருங்கள். ஒரு பெரிய ஒரு இமயமலை மாதிரி பெரிய மலை, நம்ம கொசு மாதிரி போயிட்டு மோதிட்டுருக்கோம். அதாவது விஷயம் தெரியாமல் மோதிட்டுருக்கோம். நம்ம என்ன தான் நடக்குது அப்படின்னு தெரியாமல் மோதிட்டுருக்கோம். நீங்கள் எத்தனை டைம், நீங்கள் 25,000 இல்லை, நீங்கள் திரும்ப வந்து 1 கோடி 2 கோடி எடுத்து வந்து போட்டாலும் அது 0 தான் ஆகும். புரிஞ்சிக்காத வரலாம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த வீடியோ தான். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் ரியாலிட்டி டெய்லி ட்ரேடிங். இந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதாவது இதுக்கு முந்தைய வீடியோ தான் இந்த வீடியோ போய் பாருங்கள். இதில் என்ன உங்களுக்கு போட்டிருக்குன்னா, ரியாலிட்டி என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி சம்பாதிக்கிறாங்க, என்ன தான் நடக்குது அந்த இடத்துல. நாம் நினச்சிட்ருக்கோம் டெய்லி வருமானம் வந்துட்டுருக்கோம், போட்ட பணம் வந்துக்கும்போது எவ்வளோ லாஸ் ஆகாது, சின்ன அமௌண்ட்டாவது வந்துட்டுருக்கோம், சேவிங் பண்ணலாம், அதை அமௌண்ட் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். முற்றிலும் அது தவறு. இதில் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் வர லாஸஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து ட்ரிக்ஸ் இருக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் கிட்ட ஒரு 10 lakh rupees நீங்கள் போடுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டையோ நீங்கள் ட்ரேடிங் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டராக ட்ரேடராக ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். நிறைய பேர் அதுவே புரியாமல் இருக்காங்க. ட்ரேடிங் பண்ணலான்னு வராங்க, அப்புறம் புரியல, இன்வெஸ்ட்லாம் மாறுறாங்க, அப்புறம் ஆப்ஷன் மாறுறாங்க, அப்புறம் MCX போகிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபாரெக்ஸ் போகிறாங்க, அதில் பண்ணலாமா இதில் பண்ணலாமா, எல்லாத்தையும் கடைசியில் வந்து வாஷ் அவுட், 0 மார்க்கெட் விட்டு வெளியே போய்ட்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் என்னவா இருக்க விரும்புகிறீங்க ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொண்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகலாம். இதில் வர முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லாஸஸ். எஸ், கண்டிப்பாக எல்லாருக்கும் லாஸஸ் 100% உறுதி. இதுதான் ரியாலிட்டி. 100% லாஸஸ் ஆகும். இந்த லாஸஸை மேனேஜ் பண்ணுறது தான் திறமை. அதாவது இப்போ நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், புரியும் உங்களுக்கு. 10 ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 7 எடுக்க சக்ஸஸ் ஆகுதா, அல்லது 6 எத்தனைன்னு பாருங்கள், இல்லை 5 பரவாயில்ல, 6 5 4 எத்தனை ட்ரேட் சக்ஸஸ் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுடைய திறமையை வளர்த்துங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா வந்து அதை எப்படி அந்த லாஸஸ், மிச்சம் இருக்கிற 4 லாஸஸ் இருக்குல்ல, அந்த 4 லாஸஸ் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், ப்ளஸ் டேக்ஸ்.
நிறைய பேர் லாஸு அல்லது லாபம் இது மேலேயே கவனம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் லாபம் பண்ணாலும் சரி, லாஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு டேக்ஸஸ் உண்டு, ப்ரோக்கரேஜ் உண்டு. ஸோ அதையும் கால்குலேட் பண்ணணும். எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் தான் வந்து உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் வந்து படிக்கிறதே இல்லை, எனக்கு ரிப்ளை பண்ணுறதே இல்லை அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னென்ன ரிப்ளை பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இப்போது நான் வந்து ஒன் வேர்ட் ஆன்சரில் நான் எஸ் ஆர் நோ அப்படின்னு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, நான் உங்களுக்கு திரும்ப வந்து எஸ் ஆர் நோன்னு டைப் பண்ணி அனுப்பிச்சிடலாம். எல்லா கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ வந்து ஓகே இங்கே கூட ஒரு லாஸஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ஐ லாஸ்ட் 5 lakhs in 2 weeks. 2 வாரத்தில் வந்து 5 லட்ச ரூபா வந்து நஷ்டம் பண்ணியிருக்கார். இது மாதிரி நிறைய படிக்க வந்துகிட்டே இருக்கும், பயங்கரமாக இருக்கும் ஒரு நாள். இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமெண்ட் வந்திருக்காங்க நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான் இவரும், விவேக் பாண்டியன். ஹவு டு புட் ஸ்டாப் லாஸ் இஃப் வி ஹாவ் வெரி லெஸ் கேபிட்டல். அதாவது அவர் சொல்கிற விஷயம் பாருங்கள், வெரி லெஸ் கேபிட்டல்னால் எவ்வளோ எனக்கு தெரியாது. மேபி 500 இல்லை 5000 இல்லை 50,000 இல்லை 5 lakh எது அவருடைய இடத்துல எது வெரி லோ கேபிட்டல்னு தெரில. ஸ்டாப் லாஸ் புட் ஸ்டாப் லாஸ்ன்னு தெரியல. ஸ்டாப் லாஸுக்கும் நீங்கள் வச்சுருக்க கேபிட்டலுக்கும் சம்மந்தமே இல்லைங்களே. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும், எங்கே போடணும், எவ்வளோ போடணும் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே. இது கேபிட்டலுக்கும் அதுக்கும் நீங்கள் சம்மந்தமே இல்லைங்களே. நீங்கள் வெரி லெஸ் கேபிட்டல்னு சொல்லிங்க, எதை வச்சு நம்ம வெரி லெஸ் கேபிட்டல்னு சொல்லணும்னு தெரியல. நீங்கள் என்ன ட்ரேட் எடுக்கிறீங்க அதுக்கு முன்னாடி ஸ்விங் லோ, நீங்கள் பை எடுக்கிறீங்களா அதுக்கு முன்னாடி லோ எவ்வளோ இருக்குதோ அதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். நீங்கள் லோ கேபிட்டலோ ஹை கேபிட்டலோ மார்க்கெட் வந்து டசன்ட் கேர், அது வந்து உங்களுக்கு கேர் பண்ணாது. அதனோட லோ எவ்வளோ இருக்கோ அந்த செட்டப் உங்களுக்கு அமைஞ்சால் லோ எடுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கேபிட்டல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டில் ஒரு வேளை லாஸில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இருக்கிற மிச்ச அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். மார்க்கெட்டை உத்து கவனிங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை உத்து கவனிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதமும் போன மாதம் நிறைய பேர் வந்து புதுசாக வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, சரி கற்றுக்கணுன்ற எண்ணம் இப்போவாச்சும் வந்தது இல்லைங்க. நிறைய பேர் வந்து புதுசாகவே வந்து வெபினார் கற்றுக்கிட்டு வராங்க. சூப்பர், நல்ல விஷயம் அது. இல்லை நம்ம நிறைய லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு லட்சக்கணக்கில் லாஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் வெபினார் கற்றுக்குறேன் அப்படின்னு உள்ளே வந்தாலும் சரி, நீங்கள் எந்த காரணத்தினோட உள்ளே வரைந்தாலும் சரி, ஆனால் கற்றுக்கணுன்ற எண்ணத்தில் உள்ளே வரீங்களே, ரொம்ப வந்து அப்ரிஷியேட், ரொம்ப சூப்பர். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்புறமா இந்த ஏப்ரல் மேல வந்து ரொம்ப அதிகமான நம்பர் வந்து வெபினார்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை நீங்கள் என்னோடய வெபினார் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க உங்களுக்கு சேர விருப்பப்பட்டால் ஃபஸ்ட்டு என் வெபினார் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஏன்னா எடுத்தோடனே நிறைய பேர் தான் கால் பண்ணிடுறாங்க, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாங்க, சரி ஃபீஸ் எவ்வளோ, எடுத்தோடனே ஃபீஸ் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபீஸ் கேட்குறதுக்கு முன்னாடி யார் அவங்க, என்ன சொல்லித்தராங்க, அதனால் நம்மளுக்கு என்ன லாபம், அவங்க சொல்கிறது நமக்கு புரியுதா இல்லையா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா, ஃபஸ்ட் டிசைட் பண்ணுங்கள். நான் என்னுடைய வெபினார் இல்லை, நீங்கள் யார்கிட்டனா வெபினார் போங்க, அவங்கள பற்றி ஃபஸ்ட்டு முழுசாக தெரிஞ்சுக்குங்க. அவங்க என்ன மாதிரி சொல்லித்தராங்க, அவங்க சொல்கிற விஷயம் என்ன மாதிரி நடக்குது, உண்மையாக பொய்யா, எப்படி சொல்லித்தராங்க அவங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கும் ஒரு என்ன சொல்ல ஒரு மாதமாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை என்ன தான் நடக்குதுன்னு ரியாலிட்டி பற்றி தெரிஞ்சு அதுக்கப்புறம் வெபினார் ஜாயின் பண்ணுங்கள். ஃபீஸ் வந்து ஒரு நான் சொல்லுறேன்னா ஃபீஸ் 5,000 5 லட்ச ரூபாயிலும் ஃபீஸ் வாங்குறவங்களும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை சொல்ல வரல, அது விட்டுருங்க. ஃபீஸ் வந்து தேர்ட் தான். ஃபஸ்ட்டு என்ன சொல்லித்தராங்கன்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் என்னோடய வெபினார் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வெபினார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இல்லை அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் வெபினார் பற்றி போட்டிருக்கேன். ஸோ அந்த வெபினார் எப்படி இருக்கும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுட்டு அந்த வெபினார் உங்களுக்கு நான் நடத்துகிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மூலிமா சாட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்காக மட்டும் நீங்கள் கால் பண்ணால் போதும். ஏன்னா வெபினார் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதில் ப்ரைஸ்-ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். ஓகேங்களா? சரி, வெபினார் கற்றுக்கிட்டா நான் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீங்கள் வெபினார் கற்றுக்கிட்டதை முறைப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். அதாவது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ரைட், ஓகே, நீங்கள் 100% எஜுகேஷன் கற்றுக்கிட்டீங்க, அதை நீங்கள் முறையாக அப்ளை பண்ணணும். முறையாக அப்ளை பண்ணால் எப்படின்னா, நீங்கள் ரெகுலராக ட்ரேடிங் எப்படி நாங்கள் சூஸ் பண்ணுறோமோ, நம்ம சொன்ன இடத்துல நம்ம என்ன மாதிரி நம்ம விஷயம் கற்றுக் கொடுக்குறோமோ அதே ப்ரொசீஜரில் ஒரு நாளைக்கு ஒரு குவான்டிட்டி மட்டும்தானா ஒன்று தான் பண்ணணும், வாரத்துக்கு ஒன்று தான் பண்ணணும், மாதத்துக்கு ஒன்று தான் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம என்ன மாதிரி உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறோமோ சேம் அதே ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தாராளமாக நீங்கள் வெபினார் கற்றுக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த லெவல் கண்டிப்பாக வரலாம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
டைம் எடுத்துக்கும். கண்டிப்பாக மேக்ஸிமம் டைம் எடுத்தே எடுக்கும். நீங்கள் ஒரு நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. இது லாங் ப்ராசஸ். படிப்படியாக தான் உங்களுக்கு அந்த பழக்கம் நடைமுறையில் வர வர தான் உங்களுக்கு அடுத்த லெவல் போக முடியும். தவிர சும்மா ஏதோ நம்ம கற்றுக்கிட்டனால அடுத்த மாதத்தில் நம்ம டெய்லி இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு கற்பனை கணக்கோடு வராதிங்க. ஏன்னா நான் வந்து வெபினார்னா எல்லாம் சம்பாதிக்கலாம் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட முடியாது. கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிச்சம் டெலிகிராம் சேனல் கூட என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மாதிரி டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு அது தெரியும், உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கூட. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.